ஒரு நியூஸ் பார்த்தேன் சமீபத்தில். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒருத்தர் பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. அலட்சியம் காரணமா ஏன் இறந்தார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு டவுட் வந்துச்சு. அவர் இறந்தது பாம்பு கடியாலா, இல்லை சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா, லேட் ஆனதுனாலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. லேட் ஆகிறதுக்கு நிறைய சமயத்தில் காரணம் கடிப்பட்டவரும் அவங்கள சுற்றி இருக்கவங்க தான். அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு கயிற்றை போட்டு இறுக்கி காட்டுறது, கீறி விடுறது, அந்த இடத்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது, இல்லை அவருக்கு நாட்டு வைத்தியம் பண்ணுறேன், எதாவது இலை தலையை கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி டிலே பண்ணி அந்த பேஷண்ட்டு, அந்த கடிப்பட்டவர் அவருடைய சுய நினைவு கொஞ்சம் தடுமாறும் பொழுது அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகிறாங்க. நிறைய சமயத்தில் இந்த பாம்பை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பு கிடச்சதுன்னா அடிக்கிறாங்க, அடிச்சதுன்னா சில பேர் அந்த பாம்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அதுவுமே ரொம்ப டேஞ்சரஸ். பாம்பு இறந்துருச்சா இல்லையான்னு தெரியாமல் அது பக்கத்தில் போகும்பொழுது அதை ரொம்ப கோவப்பட்டு ஒரு ஒரு தலையே துண்டானா கூட அதனால் நம்மளை கடிக்க முடியும். பட் இந்த பாம்பை எடுத்துகிட்டு போனால் நல்லது. அதனுடைய அப்பியரன்ஸ், அதனுடைய அமைப்பை வச்சு அது பாய்சனஸா, விஷ பாம்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, என்ன டைப் ஆஃப் விஷம் அந்த பாம்புலேருந்து இவருக்கு போயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். பட் எப்படி இருந்தாலுமே நிறைய சமயத்தில் அந்த பாம்பு ஓடிடும். அந்த பாம்பு கடித்த அந்த மார்க், அதை வச்சு தான் இது பாம்பு அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன பாம்பு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க நேரமில்லாத ஒரு டைம் அது. அதனால் என்ன செய்வாங்க, ஒன்று ஒரு டைம் கொடுத்து பார்ப்பாங்க. அப்படி இல்லை இவங்களே டைம் கிடச்சி வர்றதுனால எடுத்த உடனே இந்த பாம்பு கடிக்கு உண்டான மாற்று மருந்து, முறிவு மருந்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 70% பாம்பு கடி விஷமில்லாத பாம்பு கடிச்சதுனால தான் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு ரிஸ்க் எடுக்கிற டைம் இல்லாத ஒரு விஷயம் இது. 4 வகையான பாம்புகள் தான் விஷத்தோடு இருக்கிறது நம்ம கண்ட்ரியில். ஒன்று நாகப்பாம்பு, இன்னொன்று கட்டு விரியன், இன்னொன்று கண்ணாடி விரியன், இன்னொன்று சுருட்டை விரியன். இந்த 4 விதமான பாம்புகள் தான். இந்த 4 விதமான பாம்பில் 2 வகையான விஷம் இருக்குது. ஒரு வகையான விஷம், நாகப்பாம்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா, கட்டு விரியன் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது நரம்பு மண்டலத்தை தாக்கும். நரம்பை தாக்குறதுனா என்ன அப்படின்னா, ஒரு நரம்பு ஒரு தசைக்கு சப்ளை பண்ணுது. இந்த நரம்பு அந்த தசைக்கு இந்த சப்ளை நிற்கும் பொழுது அந்த தசை சுருங்கி விரிகிற தன்மை போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த கண் மூடி திறக்கிற அந்த தசையை இயக்கிற அந்த நரம்பு பாதிக்கும் பொழுது அவரால் கண்ணை மூடின மாதிரியே இருக்கும், அந்த இமையை தூக்க முடியும். பட் நம்ம மூச்சு விடுறதுக்கு சுருங்கி விரியறதுக்கு உண்டான தசைகளும் செயலிழந்து போகும். அப்போது மூச்சு விட முடியாது. இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நரம்பு மண்டலம் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது நாகப்பாம்பு அப்படின்னு முடிவு பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் விஷம் எப்படி அப்படின்னா, இரத்தத்தை உறையிற தன்மையை குறைச்சிடும். அப்போது எங்கே வேணாலும் இரத்த கசிவு ஏற்படும். யூஸ்வலாக நாங்கள் பார்க்குற இடம் வந்து கண். அந்த வெள்ளை வெளி, அதுக்கு கீழே இரத்த கசிவு இருக்கலாம். இது ஒன்று. அப்படி இல்லை யூரினை டெஸ்ட் பண்ணோம்னா அந்த யூரினில் இந்த இரத்த அணுக்கள் இருந்தது அப்படின்னா அந்த இரத்த கசிவினால் கிட்னி வழியாக அந்த யூரினில் பிளட் வருதுன்னு கண்டுபிடிச்சா ரத்தம் உறையறதுக்கு உண்டான தன்மை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம், ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, எவ்வளோ நீங்களே லேட்டாக வர்றீங்க, அப்போ ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு உயிர் இழப்புக்கு சாத்தியம் இருக்குது. இந்த பர்டிகுலர் பர்சனை பொறுத்த வரைக்கும் அந்த பாம்பையே கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த கீறி விட்டுருக்காங்க. பாம்பு கடிக்கும் பொழுது அந்த விஷம் நம்ம உடம்பு ரத்தத்தில் கலக்குது. அதனால தான் அவர் இறக்குறார். இந்த ரத்தத்தை உறிஞ்சிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, வாயிலையோ இல்லை நம்மளுடைய ஈறுகள்லையோ ஏதாவது ஒரு புண்ணு இருந்தது அப்படின்னா, இல்லை அந்த விஷம் நம்ம உடம்புல வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு புண்ணு இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட இந்த விஷம் அந்த புண்ணு வழியாக அவருடைய உடம்புக்கு போய் பாம்பு கடித்தா என்ன விளைவு வருமோ அந்த விளைவு அவருக்கு வரும். ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு வேலை. இந்த கட்டுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா என்ன நினச்சி கட்டுறோம், விஷம் அங்கேயே தங்கிரும், மேலே உடம்புல பரவாது. அதுதானே. அந்த விஷம் அங்கேயே தங்கினா என்ன ஆகும்னா, அந்த இடத்த அந்த விஷம் அங்கே இருக்கிற தசையை அழிக்க ஆரம்பிச்சிடும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது அழுகி போகவே சான்ஸ் இருக்குது. இன்னும் சில பேருக்கு விரலோ காலோ எடுக்கிற அளவு கூட போயிருக்காங்க இந்த மாதிரி கட்டு போடுறதுனால. அதுக்கு ஒரு முறை இருக்குது. பட் இப்போ என்ன அப்படின்னா, இந்த பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷ முறிவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாலிவேலண்ட் ஆன்டி ஸ்னேக் வெனம், பாலிவேலண்ட் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் விஷமாக இருந்தாலும் முறிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கக்கூடிய ஆன்டி ஸ்னேக் வெனம், அந்த விஷத்துக்கு முறிவான ஒரு மருந்து, அதுதான் அந்த பாலிவேலண்ட் ஆன்டி ஸ்னேக் வெனம். இதை கொடுக்குறாங்க. இதை கொடுத்து அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு அலர்ஜி வந்துருச்சு அந்த மருந்துக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பாம்பு கடிக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டாக்டர் டிசைட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. நிச்சயமாக டாக்டருக்கு விஷப்பாம்பா இல்லையான்னு பாம்பை பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரியாது. இல்லை, இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அந்த விஷம் அந்த திசுக்களில் போய் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியாது. விஷம் உறையிற தன்மையோ இல்லை நரம்பையோ ஒரு செயலிழக்க செஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது. அதை தடுத்து நிறுத்துறது தான் இந்த ஊசி. என்ன சொல்லப்போனால் ஒரு வகையான தடுப்பூசி கூட சொல்லலாம் இதை. அந்த ஊசினால் அலர்ஜி வருமா? இந்த ஊசி போட்டால் இவருக்கு அலர்ஜி வரும்னு தெரியாதா? இல்லை, அலர்ஜி இருக்கா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் ஊசி போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கொடுக்கலாமே அப்படிங்கிற டவுட்லாம் நிறைய பேருக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஊசி எதுலேருந்து எடுக்கிறாங்க இந்த மருந்து அப்படின்னா, பாம்புலேருந்து ஒரு விஷத்தை எடுத்து அந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குதிரைக்கு கொடுத்து அந்த குதிரையினுடைய இம்யூன் சிஸ்டம் உண்டாக்குற ஆன்டிபாடிஸ், அந்த தடுப்பு அணுக்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி அதை தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த விஷமுறிவு மருந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா ஒரு ஹார்ஸ்னுடைய சீரம், அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போது அந்த ஆன்டிபாடிஸ் இன்னொரு அனிமலுடையது. அந்த ஆன்டிஸ்னேக் வெனம் அப்படிங்கிற அந்த மருந்து, அதில் இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸும் ஒரு புரோட்டீன் தான். நம்ம இம்யூன் சிஸ்டம் நமக்கு உடம்புல இருக்கிற திசுக்களையும் உறுப்புகளையும் மட்டும்தான் ஒத்துக்கும். வெளியிலேருந்து எதை நீங்கள் கொடுத்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதுக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஹார்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸும் ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் நம்மளுடைய உடல்லேருந்து எடுக்கிறது இல்லை, மனித உடல்லேருந்தும் எடுக்கிறது இல்லை. அதனால் ரொம்பவே வயலண்ட்டாக நம்ம பாடி அதை எதிர்த்து போராடும். அப்படி உண்டாக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு அலர்ஜி உண்டாக்க சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் பாம்பு கடியால் இறந்து போகிறதுங்கிறது வேறு, பட் இந்த ஊசியால் இறந்து போகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஒரு ரிஸ்க்கு தான். கொடுக்காம விட்டாலும் ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க, கொடுத்து இதனால தான் வந்ததுன்னா ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. இந்த டெஸ்ட் டோஸ்னு ஒன்று உண்டு. அந்த டெஸ்ட் டோஸ் இதை கொடுத்து அதுக்கு வெயிட் பண்ணுற நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரம் ஒரு 1/2 hour ஆயிரும். அந்த 1/2 hour வேஸ்ட்டாக போகும். அதுக்குள்ளே இந்த விஷம் அவர் உடம்புல கலந்துருக்கும். ரெண்டாவது, இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது அலர்ஜியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அறிகுறிகள் நிறைய சமயத்தில் வராது. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் அலர்ஜி. சில அலர்ஜி பார்த்தீங்கன்னா உடனே தெரியும், சில அலர்ஜி ஒரு வாரம் கழிச்சு கூட தெரியும். டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த அனஃபிலாக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு சடன் கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அது இந்த ரியாக்ஷன் சம்டைம்ஸ் டெஸ்டோஸுக்கு அது கண்டுபிடிக்க முடியாமல் போகும். டெஸ்டோஸில் கூட சில சமயத்தில் தெரியாது. ஸோ இது எல்லாமே ரிஸ்கில் எடுத்து தான் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஒரு ஸ்னேக் பைட்டுக்கு ஒரு தடவை ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணுன்னா 5 வயால் 10 வயால் அப்படின்னு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுத்து அந்த மருந்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். பீரியாடிக்கலாக அடிக்கடி பிளட் செக்கப் பண்ணுறது, அவருடைய அப்சர்வ் பண்ணுறது, அவருடைய பிபி பார்க்குறது, அவருடைய ரெஸ்பிரேஷன் பார்க்குறது எல்லாமே பார்த்துக்கிட்டே வருவோம். அவர் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆன பிற்பாடு தான் அந்த மருந்து கொடுக்கறதையே நிறுத்துவோம். ஒரு வெயின் வழியாக ரத்தத்தில் நேரடியாக கலக்கிற மாதிரி தான் அந்த மருந்து கொடுப்போம். சதை ஊசி கொடுக்க மாட்டோம். நரம்பு ஊசின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை தான் கொடுப்போம். அப்படி கொடுத்து அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். அவருடைய கிட்னி ஃபங்க்ஷனையும் பார்த்துக்கிட்டே வருவோம்.
சில பேருக்கு கிட்னி செயலிழக்க சான்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கிட்டே வருங்க. ஸோ அத்தனை விஷயத்தையும் மனசில் வச்சு சில பேரை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம். ஸோ ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நியூரோடாக்சிக், ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறது, ஹெமட்டோடாக்சிக் ஒரு ஹீமோடாக்சிக் அப்படிங்கிறது ரத்தத்தை உறைவிடாமல் பண்ணுறது, வேஸ்குலோடாக்சிக்னு கூட சொல்லலாம், ரத்த குழாயை அஃபெக்ட் பண்ணுறது, சைட்டோடாக்சிக் அப்படிங்கிறது அந்த விஷம் எந்த இடத்துல நம்ம உடலில் இறங்குச்சோ அந்த இடத்துல அங்கே இருக்கிற திசுக்களை அழிக்கிறது, அடுத்தது மசில்ஸையும் கிட்னியையும் பாதிக்கிறது. இவ்வளோ விஷயங்கள் நடக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயங்களுக்கு கொடுக்குற மருந்து இது அத்தனையுமே வராமல் தடுக்கிறதுக்குண்டான மருந்து தான் பாலிவேலண்ட் ஆன்டிஸ்னேக் வெனம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு பாம்பை பார்த்துட்டு அது கடிச்சிச்சுன்னா முதல்ல அந்த இடத்த விட்டு நகருங்க. 2வது தடவை அது கடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காதீங்க. 2வது அந்த கடித்த பார்ட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக ஹார்ட்டு லெவலுக்கு கீழே இருக்கிற மாதிரி கொஞ்சம் வைங்க. 3வது அவர் போட்டிருக்க ஏதாவது கை காலில் ரிங்ஸு இல்லை ஏதாவது ஒரு கயிறு கீறு கட்டியிருந்தாருன்னா அதெல்லாம் உடனே அந்த மோதிரம் குதிரம் வளையல் எதாவது இருக்குன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வீக்கம் வந்ததுன்னா அப்புறம் இது எடுக்கிறதே கஷ்டமாக போயிடும். இந்த இது டைட் ஆச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற இடம் வீணாக போக சான்ஸ் இருக்குது. எந்த சமயத்துலேயும் ஒரு கட்டு போடாதீங்க, அதே மாதிரி கீறி விடாதீங்க, அதை உறிஞ்ச பார்க்காதீங்க. ஐஸ் வைக்கிறேன், கட்டு போடுறேன், துணியை வைக்கிறேன், துணியில் நினச்சி கட்டு போடுறேன், இலையத்தால் இந்த மாதிரி நாட்டு மருந்து எதையும் வைக்காதீங்க. இன்னும் சில பேர் அந்த இடத்துல கரண்ட் வைக்கிறேன்னு கூட வைப்பாங்க, பேட்டரியில் காஃபி கொடுக்குறேன்பாங்க, இல்லாட்டினா கொஞ்சோண்டு ஆல்கஹால் அதை கொஞ்சம் குடிங்கம்பாங்க. அதை விட முக்கியம், முடிஞ்ச வரைக்கும் அவர் டென்ஷன் ஆகாமல் பார்த்துட்டு ஆன்சைட்டியை குறைச்சி படபடப்பு இல்லாமல் அவருடைய அசைவை குறைச்சி அசைவில்லாமல் அவரை கொண்டுட்டு போகணும். இந்த விஷம் அது கடிப்பட்ட உடனே ரத்தம் மூலிமா உடனே மேலே போகிறதில்ல, நிணநீர் அப்படிங்கிற லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அது வழியாக தான் மேலே போகுது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலை அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூங்கில் சப்பை மாதிரி வச்சு கீழே அது மேலே ஒரு துணியை வச்சு ஃபுல் லென்த்துக்கு லேசான ஒரு அழுத்தத்தோட மேலே வரைக்கும் சுற்றி கொண்டு போய் நிறுத்தலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு லேசான அழுத்தம் கொடுக்கும்பொழுது அந்த நிணநீர் வழியாக தான் இந்த விஷம் மேலே ஏறும். அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனை பொறுத்த வரைக்கும் டிலே ஆச்சு அப்படிங்கிறது ஒன்று. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இந்த மருந்து ஒத்துக்காமல் போனது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் தான். இது அவருக்கு ஒத்துக்காமல் போனது. பட் ஒத்துக்காமல் போகிறது எதிர்பார்க்கறது தான். நான் சொன்ன மாதிரி டெஸ்டோஸ் பண்ணி ஒத்துக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது. அதுக்கு டைமும் ஒத்து வராது. நிறைய பேருக்கு இது ஒத்துக்கலைங்கிற அந்த அறிகுறியே தெரியாது, காட்டாது. பட் எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறத மட்டும் டிலே பண்ணாதீங்க. இதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம், ஒரு சின்ன வில்லேஜில் நான் கிளினிக் வச்சுருக்கும்போது ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வராங்க சாயங்காலம் 6 மணிக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் ஃபிட்ஸ் மாதிரி கீழே விழுந்துட்டார் அப்படின்னு. கொண்டாந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சாங்க. நானும் இவருக்கு ஃபிட்ஸ் மாதிரி தானே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உண்டான ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து அவருக்கு போகலான்னு பார்க்கும்பொழுது அவர் வாய் திறந்திருக்காரு. அந்த நாக்கு தொண்டைக்கு உள்ளே விழுந்து கிடந்தது. அப்போ தான் அதை பார்த்தேன், அந்த நாக்குக்கு உண்டான மசில் அது வேலை செய்யலை. அது ஏன் அப்படின்னா, அந்த நரம்பு, அந்த நாக்குக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு செயலிழந்து போச்சு. அப்போ தான் டக்குன்னு கேட்டேன், அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு. அவர் கரும்பு இதில் மருந்து அடிச்சிட்டு இருந்தார். திடீர்னு கால் ஏதாவது சுருக்குனுச்சுன்னு வந்தாருங்க. அப்புறம் ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வந்தது, அப்படியே படுத்துட்டார். அப்புறம் அவர் காலை செக் பண்ணி பார்க்கும்போது 2 பைட் மார்க் இருந்தது. நிச்சயமாக அது கோப்ரா, நாகப்பாம்பாக தான் இருக்க முடியும். அதுதான் இந்த மாதிரியான நரம்பு மண்டலத்தை தாக்கும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டராக நான் அந்த இன்ஜெக்ஷன் அன்றைக்கி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அவங்க இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு தான் இவர் இறந்துட்டார் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்க சான்சஸ் இருக்கு. பல சமயத்தில் தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது, நம்ம மேலே எதுவும் தப்பு இருந்துடக்கூடாது அப்படின்னு யோசித்து தான் ஒரு முடிவெடுப்போம். சம்டைம்ஸ் இந்த யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இருக்காது. தேங்க்யூ. நான் டாக்டர் பாலசுப்ரமணியன்.